हाय फ्रेंड्स நம்ம பிவி அரசுவி குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நாம சாஃப்ட்டான கேக் செய்ய போறோம். இன்னைக்கு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நான் ஒரு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். முட்டை இதிலேயே உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 முட்டையை நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு அடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா முட்டையை அடிச்சு எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பவுடர் பண்ணி வச்சுக்கிற சர்க்கரையை நம்ம முட்டை கூடவே சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு அடிச்சு எடுத்துக்கலாங்க. முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டோம். மைதா மாவு ஒரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மைதா முட்டை சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோங்க. இது கூட காய்ச்சல் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். பால் சேர்த்து பால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க நமக்கு கரெக்டான பதத்துல கேக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு. வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எண்ணெயோட சேர்த்து மாவை. இப்போ நல்லா எண்ணெயோட சேர்த்து கலந்தாச்சுங்க. இப்போ பேக்கிங் சோடா சிறிதளவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி. அன்னாச்சி எசன்சி 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எந்த எசன்சி பிடிச்சிருக்குதோ அந்த எசன்சி எடுத்துக்கோங்க. இந்த கேக்கு மாவை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா சைனிங்கா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம கேக்கு மாவு நல்லா அடிச்சு எடுத்தாச்சுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துருக்குறோம். எந்த பாத்திரத்துல கேக்கு செய்யறோமோ அந்த பாத்திரத்துக்கு எண்ணெய் தடவிக்கலாங்க. இப்ப பாருங்க பாத்திரம் சுத்தி எண்ணெய் தடவிக்கிட்டோம். இது கூட கொஞ்சமா மாவு கொட்டிக்கலாம். இப்ப பாருங்க எண்ணெய் மாவும் இந்த அளவுக்கு சுத்தியும் தடவி எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு கேக்கு நல்லா ஒட்டாம வெந்து வரும். இப்ப கேக்கு மாவு இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க. கேக்கு மாவு பாருங்க இந்த பதம் இருக்கணும், அப்பதான் நமக்கு கேக்கு நல்லா வரும். இப்ப நம்ம கேக்கு மாவு இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. இன்னைக்கு விறகு அடுப்புல மண் சட்டி வச்சு கேக்கு செய்ய போறோங்க. விறகு அடுப்பு பத்த வச்சாச்சு. நம்ம இப்ப மண் சட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான மண் சட்டி வச்சுக்கலாங்க. இப்ப கேக்குக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை நம்ம இதுல மண் சட்டிக்குள்ள வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நான் உள்ள எதுவும் பிரமணம்லாம் வைக்கலைங்க, மண் சட்டியே கரெக்டா இருக்கிறதுனால நான் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கேக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க. இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம கேக் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப கேக் எப்படி வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கலாங்க. இங்க பாருங்க ஒட்டவே இல்லை, கேக் நல்லா வெந்துருச்சு. இப்ப பாருங்க நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கத்தி விட்டு சைடு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நம்ம வெறும் மண் சட்டி வச்சு ரொம்ப சூப்பரா அருமையான கேக் ரெடி பண்ணி இருக்கிறோம். இங்க பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன்.
இங்கே பாருங்க, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குது. கேக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம வெறும் மண்பானை வச்சு சூப்பராக பஞ்சு மாதிரி கேக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.